ஹலோ காய்ஸ். இப்போ நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம்னா மும்பை இந்தியன்ஸ் vs ஆர்சிபி. இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா மும்பையில் வான்கடே ஸ்டேடியமில் நடக்குது. ஈவினிங் 7:30 போல் நடக்குது. லாஸ்ட்டு 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 1 மேட்ச் தோற்றுட்டாங்க லாஸ்ட் மேட்ச்சு. அதுவும் ஆர்ஆர் கூட தோத்தாங்க. சரி வாங்க, இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 189 ரன்ஸு. ஸோ பார்க்கலாம் எப்படின்ட்டு வின்னிங் பேட்டர்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 6 ஓவருக்கு 60 ரன் வந்துடணும், வந்தே ஆகணும். செகண்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 32-35 ரன்ஸ் வந்துடணும். சேம் 11 to 14 ஓவர்ஸ் வந்து 32-35 ரன்ஸ் வந்துடணும். லாஸ்ட் ஸ்பேஸில் 60 ரன்ஸ் வந்துடணும். இங்கே ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா 31 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ வாங்க நம்ம மும்பை இந்தியன்ஸோட லைனப்பை நம்ம பார்த்துடலாம். யாரெல்லாம் ஆட போகிறாங்க. ரியான் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, நமந்தீர், ஷெஃப்ரன், ரூதர்ஃபோர்ட், ஷாதுல் தாக்கர், ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், கசன்ஃபியர் ஆடுவார். பார்க்கலாம். இவங்க கீ ஃபேக்டர்ஸ்னு யாரை பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன் ஓப்பனிங் பவர் பிளே நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. கிளிக் ஆகிடுச்சுன்னா பயங்கர ஸ்கோர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சூரியகுமார், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, நமந்தீர், ரூதர்ஃபோர்ட் இவங்க வரைக்கும் பேட்டிங் பயங்கரமாக இருக்குது. ஷாதுல் தாக்கூர் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா டெத் ஓவர்ஸில் கண்டெயின் பண்ணக்கூடிய இது. ட்ரெண்ட் போல்ட் அந்த பழைய மாதிரி அவர் இன்ஸ்விங் போட்டார்னா விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ ஆர்சிபியோட நம்ம லைனப் நம்ம பார்த்துடலாம். பில் சால்ட், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரச்சித் பட்டிதர், குணால் பாண்டியா, ஜித்தி சர்மா, டிம் டேவிட், ரெமாரியோ ஷெஃபர்ட், புவனேஷ்குமார், ஹேசல்வுட், அமிதன் சிங். இவங்க இதில் கீ ஃபேக்டர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேர் பில்சால்ட், விராட் கோலி நல்லா அவங்களும் பவர் பிளேயர் நல்லா ரன் ஸ்கோர் பண்ணக்கூடியவங்க. தேவ்தத் படிக்கல ஒரு கன்சிஸ்டன்ட் ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. குணால் பாண்டியா ஆல்ரவுண்டர் ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. ஜித்தி சர்மா, டிம் டேவிட் வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் லைனப் இருக்குது. ஷெஃபர்ட், ரெமாரியோ ஷெஃபர்ட் கூட ஒரு நல்லா ஆல்ரவுண்டர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி. பவுலிங் ஹேசல்வுட் ஒரு நல்ல ஒரு விக்கெட் டேக்கன் எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. புவனேஷ்குமார் நல்லா ஒரு பவுலிங் போடுவார். ஸ்விங் போட்டு கண்டெயின் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. சரி வாங்க நம்ம கேம் சேஞ்சர்ஸ் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் கன்சிஸ்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவரும் நல்லா பவர் பிளேயர் நல்லா நாக் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் 54% நான் கொடுக்குறேன். ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ்னால ஆர்சிபிக்கு 46% கொடுக்குறேன். ஸோ ரெண்டு பேரும் டீமும் ஈக்குவலாக ஆடக்கூடிய ஒரு டீம் தான். பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் போடுற டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏன்னா மேசிவ் டியூ இருக்கிறதுனால சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.